ஒரு பிஜேபிக்கு உந்து சக்தியாக இன்னும் சொல்ல போனா அவங்க எடுத்த மெத்தட் பரவலாக பல தடவை வாக்குகள் அளித்த சீனியர் வாக்காளர்கள், புதியதாக ரோல்ல வந்திருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள், இவர்களை நாங்க தேடி கண்டுபிடிச்சு நாங்க எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய அந்த கணிப்புல வந்திருக்கு. கண்டென்ட், அந்த கருத்து கணிப்பினுடைய கண்டென்ட் என்னன்னு சொன்னா, இப்போது இருக்கக்கூடியது மூன்றாவது முறையாக மோடி வந்திருப்பது எந்த சூழலில் அந்த பிரச்சாரங்கள் இந்தியா கூட்டணி நன்றாக வேலை செய்து பெரும்பகுதியான மெஜாரிட்டியை அவங்க வாங்க முடியாம போச்சோ அந்த சூழல் இந்த கருத்து கணிப்பில் மாறி இருக்கிறது. ஒரு 5 மாநிலம் சொல்றாங்க. 1 ஒரிசா, 2 பீகார், 3 மகாராஷ்டிரா, 4 மணிப்பூர், 5 திரிபுரா, 6 அஸ்ஸாம். சின்ன சின்ன மாநிலங்கள் அஸ்ஸாம், மணிப்பூர் போன்றவற்றை விட்டுருங்க, திரிபுரா கூட. ஆனால் மகாராஷ்டிரா, ஒரிசா போன்ற பெரிய இடங்களை கணக்கில் வைக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி அந்த கேள்வியிலேயே டெல்லி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போதே இந்த வாக்கு சேகரிப்பு பணி, கருத்து கணிப்பு நடந்திருக்கு. அதுல அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னு சொன்னா, கேட்ட கேள்வி தற்போதைய பிஜேபியினுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டப்போ சரிபாதியான ஆட்களுக்கு மேல் நோ கருத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.